ஹலோ. இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நான் ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்ருந்தேன். சரி உடம்பு சரியாகட்டும் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். உடம்பும் சரியாகிற மாதிரி தெரில. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் திஸ் பெண்டிங். ஏன்னா இதில் வந்து சப்பாத்தி மாவு நல்லா பிசையுதுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடலான்ட்டு கொஞ்சம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேறு எடுத்தேன். அதுக்கப்புறம் அதை லாங்காக மாற்றினேன். இந்தமாதிரி குழப்பி எடுத்ததால் வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதில் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து நிஞ்சா டீலக்ஸ் கிச்சன் சிஸ்டம் காஸ்கோவில் வந்து 179.99க்கு இருந்துச்சு இனிஷியலாக. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டில் 139.99க்கு போட்டிருந்தாங்க ஒரு டைமு. தேங்க்ஸ் கிவிங்லேயுமே இந்த ப்ரைஸாக தான் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இதே ப்ரைஸாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஷோல்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறனால தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து என்னோடய டே டு டே ஷாப்பிங்க்கு அது ஹெல்ப் பண்ணுன்னு நம்பி நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இட்லி மாவுமே கிரைண்டரில் போட்டு எடுக்க முடியல. ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இதில் பண்ணால் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோடய மெயின் பர்பஸே வந்து இட்லி மாவு அரைக்கிறது, சப்பாத்திக்கு பிசைகிறது. ஷ்ரெட்டிங் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு பெருசாக தேவைப்படாது. பட் ஸ்டில் இதில் வந்ததுனால இது வந்து ஒரு போனஸ் மாதிரி நான் வந்து இந்த ப்ரைஸுக்கு நல்ல டீல்னு நினச்சி வாங்கினேன். இதோட சப்பாத்தி மாவு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். அதை கூட இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஜார் இது 9 கப் ஜாரு. இப்போ ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறத வந்து நான் லாங் வீடியோ மாற்றினாலும் கொஞ்சம் வீடியோ ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது சப்பாத்தி செம சாஃப்டாக வந்துச்சு. ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் மேக்ஸ் தான் எடுத்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் 2 டைம் போட்டேன் 30 செகண்ட்ஸில். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி வந்துருச்சு. அதிலலாம் பெர்ஃபார்மன்ஸ்லலாம் எந்த குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் இட்லி மாவு அரைச்சி பார்த்தேன். இதனால் பெரிய ஜாரு, மோட்டரோட பவருமே ஜாஸ்தி. இந்த ஜார் வந்து 2.5 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாகவே கிரைண்டரில் இட்லி மாவு அரைக்கும் போதுமே உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், அந்த சில்னஸ்ஸுக்கு வந்து மிஷின் சூடாகாதுன்னு. இதுலையுமே உளுந்து மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஸ்மூத்தி மோடில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஹை மோடில் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சேன். நல்லா உளுந்து சூப்பராகவே வந்து அரைஞ்சி வந்துருச்சு. நல்லா 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 பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. ஆனால் கிரைண்டரில் நம்ம போடும்போது நம்ம ஃப்ளஃபியாக வரும்ல உளுந்து, நல்லா ஏர் ஃபில் ஆகி வரும். அந்த மாதிரி வரல. பட் ஸ்டில் வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அரைஞ்சிருச்சு. அப்போ வந்து மிஷின்லாம் வந்து சூடாகலை. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லாக் ரிலீஸ்க்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம லாக் அண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் அரிசி போட்டேன். இப்போ நான் கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு குவான்டிட்டியே நான் இந்த மிக்ஸி ஜாருக்கும் எடுத்தது தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக்கு. அதனால் மிஷின் வந்து கொஞ்சம் அரிசி போடும்போது ஹீட் ஆயிடுச்சு. நான் அரிசி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்கலை, ஓகேங்களா, வெளியே தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் போடும் போதெல்லாம் வந்து ஜார் பெருசாக ஹீட் ஆகலை. செகண்ட் டைம் போடும்போது ஹீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அதனால் அதை கூல் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணிவிட்டேன், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து ஊற்றிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை இட்லி மாவு அரைச்சி பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக தான் இட்லி மாவு அரைச்சேன். அது என் சைடில் இருக்க மிஸ்டேக் தான். ஆனால் அரிசி அரைகிறது வந்து ரொம்ப நம்ம கிரைண்டரில் நல்லா சாஃப்டாக அரையும்ல, அந்த மாதிரி அரையாது. கொஞ்சம் கோலமாவு நெருன்னு தான் இருந்துச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு அரைச்சேன். அதாவது கேப் விட்டு தான், கண்டினியூஸாக அரைக்காதீங்க. கேப் விட்டு நிப்பாட்டி சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் டவுன் பண்ணி அரைங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கையை மட்டும் தயவு செஞ்சு உள்ளே விட்டுறாதீங்க, பிளேடு கையை பதம் பார்த்துருன்னு. அது என்னமோ உண்மைதாங்க. பிளேடெலாம் எக்ஸ்ட்ரீமாக ஷார்ப்பு. தயவு செஞ்சு கையை விட்டு மாவு வலிக்கிறேன், இல்லை காய் நறுக்கிற போது வலிச்சு விட்றேன்லாம் பண்ணிடாதீங்க. எப்போதுமே ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன்ல 5 மினிட்ஸ் போட்டேன். அப்போயும் நரம் தான் இருந்துச்சு. திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வச்சு பார்த்தேன். ஸ்மூத்தி மோடு, ஹை பவர் மோட் ரெண்டுத்துலேயுமே மாற்றி நான் ட்ரை பண்ணேன், எந்த மோடில் பெஸ்ட்டாக வருது நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் எந்த மோட்லையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி ரிசல்ட் தான் வந்துச்சு. கொஞ்சம் வந்து இந்த ரவா பதத்தில் இருந்தது. நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதெல்லாம் அந்த ரவா பதத்தில் தான் எடுக்க சொல்லுவாங்க இட்லி அரிசி அரைக்கும் போது. பட் நான் வந்து அப்படிலாம் நல்லா நைஸாக தான் அரைப்பேன் கிரைண்டரில். எனக்கு இட்லி வந்து நல்லா தான் வரும். சரி, இட்லிக்கு வந்து மாவு நரன்னு இருந்தால் பரவாயில்ல, தோசை வந்து தட்ஸ் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சேன். இப்போவே பார்க்கும்போது ஸ்பவுட் லிட்லலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போய் அரிசி சேருது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இடைஞ்சலாக தான் இருக்குது. அங்கேயுமே ஒரு சீலிங் ரிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹை மோட்லேயும் வச்சு செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ இது 2வது டைம் நான் இதில் மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு இட்லி மாவு அரைச்சு பார்த்தேன். அப்போ அரிசியுமே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நான் ஒரு சின்ன டம்ளர் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளரில் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும்போது 8க்கு 2 போட்டிருந்தேன். 8 டம்ளர் அரிசி ஓகேங்களா. அது வந்து மிக்ஸி ஜாருக்கு, அதாவது இந்தமாதிரி பிளெண்டர் ஜாருக்குலாம் வந்து ஹை லோடு தான். ஸோ 2வது டைம் வந்து அதனால் அரிசியுமே உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா நமக்கு நல்லா சில்லாக இருக்கும், மிஷின் வந்து சூடாகாதுன்னு பண்ணேன். அப்போ மிஷின் வந்து சூடாகலைங்க. டெக்ஸ்சர் வந்து ஸ்டில் சேம் தான், பட் மிஷின் வந்து சூடாகலை. இது வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் நான் எடுத்த வீடியோ தான். செகண்ட் டைம் நான் பர்ஃபெக்டாக பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல ஓகேங்களா. சரி மாவு தண்ணியாக இருந்துச்சுல்ல, நம்ம கொஞ்சம் ராகி மாவு கலந்து ராகி இட்லி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் இருந்துச்சு. அதுவும் இந்த மாவையும் போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து நான் இட்லி செஞ்சேன். இட்லி வந்து நல்லா இருந்துச்சுங்க. நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. நார்மலாக நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அந்த டெக்ஸ்சர்லேயே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாஃப்ட்னஸ் அண்ட் டெக்ஸ்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சும்மா உங்களுக்கு அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ இதுக்கு வந்து நல்லா சாம்பார், இட்லி பொடியெலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சரி நம்ம வந்து நார்மல் ஒயிட் மாவு இருக்கு இல்லையா, தண்ணியாக இருந்தால் என்ன, நமக்கு இட்லி வந்து உப்பி தானே வராது, பரவாயில்ல தட்டையாக வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இதுதான் வந்து அந்த தண்ணி மாவில் ஊற்றின இட்லி. இதுவுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தெரியுதுங்களா. ஸோ இதுக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. சரிப்பா ஹபாடா, நமக்கு கிரைண்டர் பிரச்சனை இனிமேல் இல்லை, நம்ம ஈஸியாக இதிலே மாவு அரைச்சிக்கலான்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் அது அப்படி இல்லை. வீடியோட கடைசியில் பாருங்கள் ஏன் வந்து இது ரிட்டர்ன் பண்ணேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்மூத்தி ஜார் வந்து நான் ஒரு நாளைக்கு நட்ஸ் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நட்ஸ் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணேன். நார்மல் தான், ஊற வச்ச நட்ஸ் போட்டுட்டு, ஊற வச்ச டேட்ஸ், பால் இதெல்லாம் போட்டுட்டு நட்ஸ் ஸ்மூத்தி மோடில் வச்சு மில்க் ஷேக் போட்டுட்டேன். நல்லா எல்லா நட்ஸுமே ஒரு சேர அரைஞ்சு நல்லா வந்துச்சு. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்மூத்தி பிளெண்டர் தனியாக வச்சுருப்பீங்களா, இந்த குட்டி ஜாரு. இதுக்கும் இந்த நிஞ்சா பிளெண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் வச்சுருக்கேன். பட் அதில் வர டெக்ஸ்சரோட இதில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிளெண்ட் ஆகி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இதில் வந்து ட்ரை ஸ்பைசஸ் போடக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புக்லெட்டில். ஸோ நான் வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அரைக்க கூட ட்ரை பண்ணல. பிகாஸ் ட்ரை ஸ்பைசஸ் போட்டால் மேபி பிளேடு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணலை ஓகேங்களா. இப்போது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு வருவோம். நான் ஏன் இந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சாப்பரோட மூடியிலையோ இல்லை இந்த பிளெண்டர் பெரிய பிளெண்டர் காமிச்சேன்னா மாவு அரைச்சது அந்த மூடியிலையோ பார்த்தீங்கன்னா சீலிங் ரிங் இருக்கும். அந்த சீலிங் ரிங் நம்ம மிக்ஸி ஜார்லலாம் ஈஸியாக கலட்டி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண முடியல, ஈஸியாக கலட்ட முடியல. செகண்ட் வந்து இந்த ஹேண்டில், இது வந்து என்னோடது இல்லை, நெட்லேருந்து தான் எடுத்தேன். இந்த ஹேண்டிலில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக தண்ணி போய் இந்த ஹேண்டிலில் சேர்ந்துக்குது. அதாவது நீங்கள் கவுண்டரில் வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 days ஆகுது ட்ரை ஆக. தேர்டு, இந்த ஸ்மூத்தியோட பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மூத்தி ஜார் பேஸ், இதில் இருக்கிற சீலிங் ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளத்தில் இருக்குது. இதை நீங்கள் நோண்டி எடுக்கிறதுக்குள்ளே அது டேமேஜ் ஆயிருமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எடுக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் டென்டல் ஃப்ளாஸ்லாம் யூஸ் பண்ணி எடுங்கன்னு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த அப்ளையன்ஸ் வாங்கினது என்னோடய வேலையை சுலபமாக்கிறதுக்கு. இங்கே போய் அழுக்கு சேர்ந்து நாளடைவில் இது மோல்டாக ஃபார்ம் ஆகும்னு கூட நான் பார்த்தேன் யூடியூப்பில். அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சு. இதில் சாப்பிங், ஷ்ரெட்டிங் பிளேட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக க்ளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ்லலாம் எந்த குறையும் இல்லை, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் க்ளீனிங் வைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. ஈஸி டு க்ளீன் அண்ட் மெயின்டைனாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணலான்னு. எனக்கு ரிட்டர்ன் விண்டோவும் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து போய் இன் பர்சனில் ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க.